ஓம் சாந்தி 20/6/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களிடம் அழியாத ஞான ரத்னங்களின் அழிவற்ற பொக்கிஷம் இருக்கிறது. நீங்கள் அதனை தானம் செய்யுங்கள். உங்களுடைய வாசலுக்கு வந்த யாரும் வெறும் கையுடன் திரும்பி சென்றுவிடக் கூடாது. கேள்வி: அனைத்து சம்பந்தங்களின் சாக்ரீனாக இருக்கும் தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு எந்த ஸ்ரீமத் கொடுக்கிறார்? அதாவது சாக்ரீன் அப்படின்றது ஒரு கெமிக்கல், ஆல்டர்னேட்டிவ் ஃபார் சுகர். சுகர் சாப்பிடக்கூடாதுன்னா அவங்க இந்த சாக்ரீன் சாப்பிடுவாங்க அந்த காலத்தில். இப்போ நிறைய வந்திருக்கு. அப்போ அந்த சாக்ரீன் அப்படின்றது ஒரு சொட்டு போதும், அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். அப்போ தந்தை அனைத்து சம்பந்தங்களின் சாக்ரீனாக இருக்கிறார். ஒரு புள்ளியாக இருந்தாலும் அனைத்து சம்பந்தங்களின் சாக்ரீன் அப்படின்றார். பதில்: இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய புத்தி யோகத்தை அனைத்து பக்கங்களிலிருந்தும் நீக்கி என் ஒருவனை நினைவு செய்து கொண்டே இருங்கள். உலகத்தின் எந்த பொருளும் உற்றார் உறவினர்களும் நினைவிற்கு வந்துவிடக் கூடாது. ஏனென்றால் இந்த நேரத்தில் அனைவரும் துக்கம் கொடுக்கக்கூடியவர்கள். உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக வேண்டும் என்றால் 63 பிறவிகளின் கணக்கு வழக்குகளை முடிப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அனைத்தையும் மறந்து அஷரீரி ஆகுங்கள். அப்பொழுதுதான் கணக்கு வழக்கு முடியும். நான் அனைத்து சம்பந்தங்களின் சாக்ரீனாக இருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். ஓம் சாந்தி. யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று பாப் தாதா குழந்தைகளிடம் கேட்கிறார். அப்போ அங்கே இருக்கிறவங்க மெதுவா சிவ் பாபாவின் நினைவில் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாபா சிவ் பாபாவின் நினைவில் அமர்ந்திருக்கிறோம் என்று நல்ல உரத்த குரலில் சொல்ல வேண்டும். குழந்தைகள், அதாவது ஆத்மாக்களாகிய உங்களுடைய தொடர்பு சிவ் பாபாவிடம் இருக்கிறது. நீங்கள் இவர் மூலமாக சிவ் பாபாவினுடையவர்களாக ஆகிறீர்கள். ஏனென்றால் சிவ் பாபாவை இவர் மூலமாக தான் சந்திக்கிறீர்கள். அதாவது பிரம்மா பாபாவை பற்றி சொல்றார். இவர் இடைத்தரகர் என்றும் சொல்லப்படுகிறார். தரகருக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கொடுக்கல் வாங்கலின் அனைத்து கணக்குகளும் தந்தையிடம் இருக்க வேண்டுமே தவிர இவரிடம் அல்ல. இவருடைய கொடுக்கல் வாங்கலும் கூட தந்தையிடம் இருக்கிறது. அதாவது இந்த பிரம்மாவே தன்னுடைய விஷயங்கள் எல்லாமே அவருக்கு கொடுக்கிறார். அவரிடமிருந்து இவர் அடைகிறார். அப்படி இருக்கும் போது இவர் இடைத்தரகர் பிரம்மா. அவர்கிட்ட எந்த கொடுக்கல் வாங்கலும் வேண்டாம், ஒரு சிவபாபாவிடம்தான் இருக்கணும் அப்படின்றார். இவரும் அந்த தந்தையிடம் பாபா என்னுடையது அனைத்தும் உங்களுடையது என்று கூறுகிறார். அதாவது சிவபாபா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நீங்க இந்த பிரம்மாவை பார்க்குறீங்க, ஆனால் அந்த பிரம்மா பாபா என்னுடையது அனைத்தும் உங்களுடையது அப்படின்னு என்னிடம்தான் கணக்கு வழக்கு வச்சிருக்கிறாரு. ஆகையால நீங்களும் என்னிடமே வையுங்க அப்படின்றார். ஒன்று நான் ஆத்மா என்ற நிச்சயம், இன்னொன்று ஆத்மாக்களாகிய நாம் இப்போது பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்ற நிச்சயம் உங்களிடம் இருக்கிறது. எண்ணம், சொல், செயல், உடல், மனம், பொருள் மூலம் நாம் சிவபாபாவிற்கு உதவியாளர்களாக ஆகிறோம். இந்த பிரம்மாவும் அனைத்தையும் சிவபாபாவிற்கு அர்ப்பணம் செய்திருக்கிறார். பிறகு இப்படி செய்யுங்கள், இப்படி பயன்படுத்துங்கள் என்று சிவபாபா டைரக்ஷன் கொடுக்கிறார். இதற்குதான் ஸ்ரீமத் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அர்ப்பணம் பண்ணிட்டோன்னா நம்ம எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்படி இல்லை. எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாபா இப்படி யூஸ் பண்ணுங்க, இவ்வளோ யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் கொடுப்பார். அதுபோல் நீங்களும் எல்லாத்தையும் சிவபாபாவுக்கு அர்ப்பணம் செய்யுங்க. அவரிடமிருந்து ஸ்ரீமத் பெற்று பயனுள்ளதாக ஆக்குங்க அப்படின்றார்.
சிவ்பாபா நிராகார பரம்பிதா பரமாத்மா என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவரிடம் இருந்துதான் சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. மற்றபடி உலகத்தினர்கள் அனைவரிடமிருந்தும் துக்கம்தான் கிடைக்கிறது. இவர் ஒரு சாக்கரின் போல் இருக்கிறார். இவர் மூலம் அனைத்து சம்பந்தங்களின் சுவையும் கிடைக்கிறது. எனவே மாமா, சித்தப்பா, பெரியப்பா போன்றவர்களிடமிருந்து புத்தி யோகத்தை நீக்கி என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தை கூறுகிறார், நான் ஒவ்வொரு கல்பமும் வந்து உங்களுக்கு கற்பிக்கிறேன். மேலும் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறேன். ராஜ யோகம் கற்பிக்கிறேன். பகவான் ஒருவராக தானே இருப்பார். ஓ பாபா, உங்களுடைய வழியே தனிப்பட்டது. அதாவது உங்களுடைய ஸ்ரீமத் என்ன கிடைக்கிறதோ அது தனிப்பட்டது என்று சொல்கிறீர்கள். தந்தையை கதி சத்கதியின் வள்ளல் பரம்பிதா பரமாத்மா என்று சொல்லும் போது புத்தி மேலே சென்று விடுகிறது. துக்கமான நேரத்தில் அவருடைய நினைவுதான் வருகிறது. பக்தி மார்க்கத்தில் மிகவும் அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கு அலைவதற்கான விஷயம் எதுவும் கிடையாது. குழந்தைகள் பாயிண்ட்ஸை புத்தியில் நல்ல முறையில் தாரணை செய்ய வேண்டும். படிப்பு தினமும் படிக்க வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். ஒருவேளை ஏதாவது காரணத்தினால் காலையில் வர முடியவில்லை என்றால் மதியம் வந்துவிட வேண்டும். யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது. அதாவது தினமும் நீங்க கிளாஸுக்கு வரக்கூடியவர்கள்தான். ஆனா ஏதோ காரணத்தினால ஊர்லேருந்து யாரோ வந்திருக்காங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டி இருக்கும், அல்லது குழந்தைகளுக்கு எக்ஸாம் இருக்கும், அந்த நேரத்தில் நீங்கள் அவங்க கூடவே இருக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் இல்லை நான் காலையில் முரளி கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ண மாட்டேன், முரளி கிளாஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு எல்லாம் நீங்கள் பிடிவாதமாக இருக்கக்கூடாது. ஏதாவது காரணத்தினால காலையில் வர முடியலன்ற பட்சத்தில் நீங்கள் மத்தியானம் கூட வந்துடலாம், சென்டருக்கு வந்து போகணும், முரளி கேட்டுடணும் அப்படின்றார். முழு நாளும் இருக்கிறது. எந்த நேரத்திலாவது சென்று படிக்க வேண்டும். இந்த சகோதரிகள் காலையிலிருந்து மாலை வரை சேவையில் இருக்கிறார்கள். முழு நாளும் சர்வீஸ் ஸ்டேஷன், அதாவது சேவை நிலையம் திறந்து இருக்கிறது. யார் வந்தாலும் அவர்களுக்கு வழி சொல்ல வேண்டும். முயற்சி செய்து நீங்கள் நிரந்தரமாக நினைவில் இருங்கள் என்று பாபா கூறுகிறார். சென்டருக்கு சென்று ஒரே இடத்தில் அமர்ந்துவிட வேண்டும் என்பதும் கிடையாது. யோகா பண்ணணும்னா சென்டர் போகணும், பாபா ரூமில் உட்காந்து யோகா பண்ணணும் அப்படியும் இல்லை. முடியும் போது அங்கே பண்ணுங்க. மற்றபடி போகும் போதும் வரும் போதும் காரியங்கள் செய்யும் போதும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். கைகள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் உள்ளம், அதாவது புத்தி யோகம் தந்தையிடம் இருக்க வேண்டும். தந்தையின் நினைவின் மூலம் உங்களுக்கு அதிக நன்மை ஏற்படும். 21 பிறவிகளுக்கு நீங்கள் செல்வந்தர்களாக ஆகி விடுவீர்கள். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கிறார். பாரதம் சொர்க்கமாக இருந்தது, இப்போது நரகமாக இருக்கிறது. தந்தை கூறுகிறார், இப்போது என்னை நினைவு செய்தால் உங்களுடைய ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிவிடும். தந்தையை நினைவு செய்தால் போதை அதிகரிக்கும். நம்மை போன்ற செல்வந்தர்கள் உலகத்தில் யாரும் இல்லை என்று தோன்றும். ஆனால் தந்தையின் நினைவே இல்லை என்றால் செல்வம் எங்கிருந்து வரும்? தந்தை உங்களுக்கு ஞானம் கொடுக்கிறார். இப்போது உங்களுடைய முகம் மற்றும் நடத்தை இரண்டும் மாறி இருக்கிறது. அதாவது ஞானம் கிடைச்ச உடனே புத்தி மாறிடுறது. புத்தி மாறும் போது முகமும் மாறும், நடத்தையும் மாறும். காமசிதையில் அமர்ந்து நீங்கள் கருப்பாகி விட்டீர்கள்.
தந்தை மீண்டும் உங்களை ஞான சிதையில் அமர வைத்து முகம் மற்றும் குணங்கள் இரண்டையும் மாற்றி கருப்பிலிருந்து வெள்ளையாக ஆக்கி விடுகிறார். இங்கு பாபா அவ்வளவு போதையை ஏற்றுகிறார் என்றால் பிறகு ஏன் போதை குறைய வேண்டும்? ஆகையில ஃபுல் டே இந்த ஞாபகம் இருந்ததுன்னா ஃபுல் டே ஆன்மீக போதையில இருப்பீங்க அப்படின்னு சொல்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தை அளவற்ற ஞான செல்வத்தை என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை தாரணை செய்து தன்னையும் செல்வந்தர் ஆக்க வேண்டும். மேலும் அனைவருக்கு தானமும் செய்ய வேண்டும். யார் வந்தாலும் அவர்களுடைய பையை நிரப்பிவிட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தையின் நினைவின் மூலம்தான் நன்மை ஏற்பட வேண்டும். ஆகையால் அவ்வளவு போகும் போதும் வரும்போதும் காரியங்கள் செய்யும் போதும் தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். அனைத்து சம்பந்தங்களின் சுவையை ஒரு தந்தையிடமிருந்து அடைய வேண்டும். வரதானம்: எப்போதும் பிஸியாக இருக்கும் விதியின் மூலம் வீண் எண்ணங்கள் என்ற புகாரை முடித்துவிடக்கூடிய சம்பூர்ண கர்மாத்தீதர் ஆகுங்கள். சம்பூர்ண கர்மாத்தீதர் ஆகுவதற்கு வீண் எண்ணங்களின் புயல்தான் தடை ஏற்படுத்துகிறது. இந்த வீண் எண்ணங்களின் புகாரை முடிப்பதற்கு உங்களுடைய மனதை எப்போதும் பிஸியாக வைத்திருங்கள். நேரத்தின் புக்கிங் செய்யும் முறையை கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது, இன்றைக்கு நான் நேரத்தை இப்படியெல்லாம் பயன்படுத்துவேன், பயனுள்ளதாக ஆக்குவேன் அப்படின்னு முதல்ல முன்பதிவு செய்யுங்க. இந்த நேரத்தில் இது செய்வேன், இந்த நேரத்துல இருந்து இந்த நேரத்தில் இது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணி புக் பண்ணிடுங்க அப்படின்றார். அப்போ வேற எதுக்கும் போக மாட்டீங்க. நாள் முழுவதும் மனதை எங்கெல்லாம் பிஸியாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்கான திட்டத்தை உருவாக்குங்கள், ப்ரோக்ராம் பண்ணுங்க அப்படின்றார். தினமும் உங்கள் மனதை 4 விஷயங்களில் ஈடுபடுத்துங்கள். 1, சந்திப்பு, அதாவது உரையாடல் செய்வது. 2வது, வர்ணனை செய்வது. 3வது, மூழ்கி இருப்பது. 4வது, ஈடுபாடு. இதனால் நேரம் பயனுள்ளதாக ஆகிவிடும். மேலும் வீணானவைகளின் புகார்கள் முடிந்து போய்விடும். அதனால டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்றார். அதாவது உலகத்தில் கூட எப்படி நம்ம டைமை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பிளான் பண்ணுங்க, ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க. அதே நேரத்தில் பிளான் பண்ணது ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணாதீங்க அப்படின்றார். அதாவது எல்லாமே திட்டமிடணும். அப்புறம் ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். எது ரொம்ப இம்பார்ட்டண்ட், எது ரொம்ப அர்ஜெண்ட். சிலதெல்லாம் ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்கும், பட் அது இம்பார்ட்டண்ட் இல்லை, ஆனாலும் அதை செய்யணும். சிலது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ஆனால் அவ்வளோ அர்ஜெண்ட் இல்லை, ஆனாலும் செய்யணும். சிலதெல்லாம் அர்ஜென்ட்டும் இருக்காது, இம்பார்ட்டண்ட்டும் இருக்காது, ஆனால் அதை செய்துட்ருப்போம். ஆகையால் டைமை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுபோல் பாபாவும் பிஸியாக இருங்க, பிளான் பண்ணுங்க, பயனுள்ளதாக ஆக்குங்க அப்படின்றார். ஸ்லோகன்: வெற்றியை பரமாத்மா பிறப்புரிமை என்று புரிந்து கொள்பவர்கள் சதா மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்க முடியும். அவ்யக்த சமிகை: சரளத்தன்மையை கொண்டு வருவதற்கு தன்னுடைய மனநிலை புகழ்ச்சியின் ஆதாரத்தில் இருக்கக்கூடாது என்ற இந்த விஷயத்தை மட்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும். சில குழந்தைகள் செயலின் பலன் மீது அதிக ஆசை வைக்கிறார்கள்.
ஆகையால் சதா புகழ் கிடைக்காத போது மனநிலை அலைச்சலில் வந்து விடுகிறது. அதாவது இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சில நேரங்களில் நம்ம சேவை செய்கிறோன்னா எல்லாரும் புகழ்வாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா பேசுனீங்க அப்படின்னு புகழ்வாங்க. அந்த புகழ்ச்சியின் ஆதாரத்தில் நம்முடைய மனநிலை இருக்கக்கூடாது. ஏன்னா சில நேரத்தில் நல்லாவே பேசியிருப்போம், ஆனால் யாரும் புகழலைன்னா அப்போ நம்ம டவுன் ஆகிடுவோம். என்ன இது யாரும் புகழவே இல்லை, நான் சரியாக பேசலையா அப்படின்னு தோணும். ஆகையால் உங்களுடைய மனநிலை ஸ்திதி புகழ்ச்சியின் ஆதாரத்தில் இருந்ததுன்னா, யாராவது புகழலை அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க. அல்லது நிந்தனை ஏற்படும் போது அனாதையாகி விடுகிறார்கள். நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு தோணும். அதனால அந்த புகழ்ச்சிக்கு அடிமையாகக்கூடாது, அதனுடைய ஆதாரத்தில் இருக்கக்கூடாது. தன்னுடைய நிலையையும் விட்டுவிட்டு தன் தலைவனையும் மறந்து விடுகிறார்கள். எனவே மனநிலையை புகழ்ச்சியின் ஆதாரத்தில் வைத்திருக்காதீர்கள். புகழை நீங்கள் ஸ்வீகாரம் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி இகழும் வரும், அதையும் ஏற்றுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால இகழ் புகழ் ரெண்டுலேயும் சமமாக இருங்க, சரளத்தன்மையோடு இருங்க அப்படின்றார். ஓம் சாந்தி. நீ